அன்பு உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் டேஸ்டி குமார் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 ரெசிபி பார்க்க போகிறோம். பூரி ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா, அதாவது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் காம்பினேஷன். இந்த 2 ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். அதாவது இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையணும். நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இதுதான் வந்து மொதல் டிப்ஸு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக சப்பாத்திக்கு கொஞ்சம் நம்ம தின்னாக தேய்ப்போம், அந்த அளவுக்கு தேய்க்காமல் ஓரளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கிடலாம். இதை நம்ம ஒரு மூடி வச்சு இந்த அளவுக்கு ரவுண்டாக வச்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் பூரி மாவு தேய்க்கிறது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஆயிலில் போடும் போது கரண்டியை வச்சு ப்ரெஷ் பண்ணி விடணும். இதுதான் 2வது டிப்ஸு. இப்படி ப்ரெஷ் பண்ணி விடும் போது பூரி வந்து உப்பெல்லாம் வரும், நல்லா ஊதி நல்லா புஃப்னு வரும். அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. வேறு நீங்கள் இது கூட வேறு ரவையோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா முருகலாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பூரி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது ரெசிபி பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த உடனே இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். அதிகம் சேர்த்துட வேண்டாம், நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிடலாம். வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். அதாவது அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதிகமாக தண்ணி ஆகிட்டுனா நல்லா இருக்காது. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு சரியான காம்பினேஷன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது.